எல்லாரும் விளங்கு வாயில திறந்து இயேசு நாமம் என் வாழ்க்கையில இயேசு நாமம் பெருகணும், இயேசு நாமம் விளங்கணும்னு சொன்னேன். நாமம் இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. கடைசி முறை இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஆண்டவரே, உம்முடைய நாமம் வாழ்க அப்பா. இந்த ஆண்டு உம்முடைய அரசு வருக, எங்க குடும்பத்துல வருக, எங்க சபையில வருக ராஜா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா நீங்க நடத்துங்க, எங்க சித்தம் அல்லப்பா, உங்க சித்தம் ராஜா. உங்க சித்தம் மாத்திரம் எங்க வாழ்க்கையில நிறைவேறுவதா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீ நடத்துங்க ஆண்டவரே. எங்களை சாட்சியின் பிள்ளைகளா நிற்க போற தேவனுக்காக நன்றி ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதுவரைக்கும் வழிநடத்தின நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி சொல்ல, நன்றி ஜெபத்தை ஏறெடுக்க நாம் இந்த நேரத்தில் கூட இடத்துல கூடியிருக்கோம். விசேஷ வகையில் இந்த நாளில் 2024ஆம் வருடத்தில் எங்களுடைய குடும்பங்களையும் என்னுடைய குடும்பங்களையும் பாதுகாத்த தேவனுக்கு நான் முதலாவதாக நன்றி செலுத்துகிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக என்னுடைய சாட்சியை இந்த நேரத்தில் கூட இப்பொழுது சபையாருக்கு பதிவிடுகிறேன். எல்லாருக்கும் தெரியும், நான் 2021ஆம் வருடத்தில் COVID-19 மிகவும் பாதிக்கப்பட்டேன். நான் பிழைத்து வீட்டுக்கு வருவேனா என்று எனக்கு தெரியாது. நான் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் சுதா ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் நான் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். எல்லாரும் எனக்கு பின்னாடி அட்மிட் ஆனவங்களெல்லாம் சுகமாய் போவாங்க. பார்க்கும் பொழுது எனக்கு மனசு பதறும். போச்சு அவ்வளோதானே அது தானே அப்படின்னு நினச்சி மிகவும் வேதனையோடு நான் படுக்கையில் அந்த மருத்துவமனையில் நான் இருந்தேன். நான் எப்படி இருந்தேன்னு சொல்லி நம்முடைய போகிற அவர்களுக்கு தெரியும். அந்த நேரங்களில் எனக்கு ஒரு சகோதரராய் கூட இருந்து என் தேவன் ஆயத்தப்படுத்தின ஒரு தேவ மனுஷனாக எனக்கு உதவிகரமாக்கினார். அதை எப்பொழுதும் நான் அதை சொல்லுவேன். என் தேவனுடைய கரம் என்னோடு கூட இருந்தது அந்த நாட்டிலே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என் இருதயத்தில் இருந்து கொண்டே இருந்தது, சாவும் மட்டும் வராது அப்படின்னு எனக்கு உள்மனசு சொல்லிட்டே இருந்தது. அந்த மாதிரி டாக்டர்கள் கைவிரித்து விட்டார்கள். இவருக்கு கொடுக்கின்ற ட்ரீட்மெண்ட் நான் தான் மனது இல்லாமல் இப்படி போனேன்னா நான் எப்படி வாழ முடியும், எப்படி இருக்க முடியும், நான் மருத்துவமனைகளே இருந்துக்குன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு அங்கேயே இருந்துகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 60 நாட்கள் நான் மருத்துவமனையில் இருந்தேன். 2 மாதம். அந்த 2 மாதம் நானும் என் மனைவியும் பட்ட வேதனைக்கு அளவே கிடையாது. ஒரு காட்டுக்குள்ளாக நாங்கள் தனியாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த மருத்துவமனையில் காணப்பட்டோம். இப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னை கைவிடவில்லை. எனக்கு அப்பொழுது தேவ மனுஷனாகி நம்முடைய போதகர் அவர்கள் மூலியமாக ஒரு நாள் நாம் இன்றைக்கி வீட்டுக்கு போகிறோம், இங்கே இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜெபத்தில் இருந்து எனக்கு சொன்னார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி நான் சம்மதித்தேன். என்னை வீட்டுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் சிலிண்டரோடு தான் நான் வீட்டுக்கு கடந்து வந்தேன். வீட்டிற்கு வந்திருந்தும் கூட என்னால் எழுந்திருக்க முடியாது, நடக்க முடியாது. நான் சாப்பாடு, டாய்லெட், குளிக்கிறது எல்லாம் பெட்டில்
என் மனைவி தான் என்னை வந்து முழுவதுமாக கவனித்து கொண்டார். என்னை தாயாக என்னை பார்த்து கொண்டாள். அப்படி இருக்கும் சமயங்களில் இருந்தாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார். நான் மீண்டும் எல்லார் மாதிரியும் வருவேன், நடப்பேன், போவேன், ஆலயத்துக்கு செல்லுவேன் அப்படின்னு நம்பிக்கையோடு என் விசுவாசத்தை தளராமல் நான் நம்பிக்கையோடு காத்திருந்தேன். நாங்கள் இருவரும் அழாத இரவுகள் கிடையாது. கிட்டத்தட்ட 7-8 மாதம் நான் பெட்லேயே இருந்தேன். சாப்பாடுலேருந்து எல்லாம் பெட்டில் தான். என்னால் எழுந்திரிச்சு அந்த ஹாலுக்கு கூட என்னால் வர முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை வந்து தாங்கினார். இப்பொழுது நான் பரிபூர்ண குணமடைய செய்திருக்கிறார். ஒரு சின்ன பலவீனங்கள் இருந்தாலும் இதுவும் என்னை கடந்து போக கர்த்தர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நல்லா இருக்கிறேன். இப்போ நான் உங்கள் முன்னாடி வந்து பேசுகிறேன். இந்த சாட்சியை பதிவுடன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 2-3 வருடங்களுக்கு மேலாக. இருந்தாலும் இன்றைக்கு அந்த சாட்சியை சொல்லும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். எனக்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் என்னுடைய மனைவிக்காகவும் எனக்கு ஆண்டவர் என் ஆயுசு நாட்களை நீட்டித்து கொடுத்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அந்த நேரத்திலும் கூட எனக்கு சகோதரராய் உறுதுணையாக இருந்து ஜெபத்தினாலும் உடல் உழைப்பினாலும் என்னை தாங்கினார். என்னை போதகர் அவர்கள் அதை வாழ்வில் மறக்க முடியாது. போதகர் குடும்பங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். அந்த நேரங்களில் எங்களுக்கு யாரும் ஆதரவு இல்லை, அவங்க மட்டும்தான் எங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. எனக்காக தினந்தோறும் ஜெபித்தார். உங்களுடைய ஜெபங்கள் தான் என்னை மீண்டும் உயிரோடு இந்த இடத்துல நான் நின்றுட்டுருக்கிறேன். அதுதான் உண்மை. உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் இல்லை என்றால் நான் ஜீவனோடு இந்த நேரத்துக்கு கூட இங்கே நான் இருக்க முடியாது. எனக்கு மறுபடியும் ஜீவனை தந்து என்னை குணமாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவருக்கு ஸ்தோத்திரங்களையும் மகிமையும் அவருக்கு உண்டாவதாக என்று சொல்லி இந்த சாட்சியை நான் முடிக்கிறேன். இன்னொரு அற்புதத்தையும் எங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அதையும் இந்த நேரங்களில் உங்கள் மத்தியில் நான் பதிவிடுகிறேன். நான் கொஞ்சம் நல்லாயி வெளியே வரும்பொழுது திடீரென்று எங்கள் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. எனக்கு செய்த அற்புதத்தை விட அவருக்கு செய்த அற்புதம் மிகவும் பெரியது. என்னங்கிறது நான் இப்போ உங்கள் மத்தியில் சொல்கிறேன். அவருக்கு வந்து இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி ஒன்று வந்து ஒரு கட்டி மாதிரி அவருக்கு வந்துருச்சு. அது அவருக்கு அப்படியே ஒரு கொப்பளமாட்டாக இருக்குது, ஒரு கட்டியாட்டாக இருக்குது, அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கவனம் பண்ணாமல் ரொம்ப நாளாக அப்படியே விட்டுட்டார். நாளடைவில் அது வந்து பெருசாகி ஒரு மாதிரி வலியை ஏற்படுத்தி இருக்குது. ஒரு நாள் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி இருக்குப்பா, மருத்துவமனைக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். சரி வாப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வர சொல்லி இங்கே ஈரோட்டில் இருக்க ஒரு மருத்துவமனைக்கு போய் சென்று பார்த்தோம். அங்கே சொல்லும் பொழுது அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்கிற அந்த கட்டி கேன்சர் கட்டின்னு சொல்லிட்டாங்க. கேன்சர் வியாதி எவ்வளோ ஒரு கொடியது என்று உங்களுக்கு தெரியும். அந்த மருத்துவர் சொன்னார், அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்துடலாம், எடுத்துட்டோம்னா ஒன்றும் தொந்தரவு இல்லை, அவர் எப்பவும் போல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கோப் சொன்னார். இருந்தாலும் கடைசியில் ஒரு 2 நாள் கழித்து திரும்ப வேணுன்ட்டார். அந்த கேன்சர் கட்டி திரும்பவும் வேறு எங்கும் பரவி இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார். எங்களுக்கு அதை எங்களால் ஜீரணிக்கவே முடியல. நாங்கள் இருந்தாலும் அந்த நேரத்தில் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்து எங்களை கைவிட மாட்டார் என்று நாங்கள் குடும்பமாக நாங்கள் விசுவாசித்தோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியத்தை செய்கிறவர் அவர் மாத்திரம்தான். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதை சாம்பிளுக்கு எடுத்து நாங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு லேபுக்கு சாம்பிள் அனுப்புனாங்க. அது பரவி இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. அது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா லிம்ப் நோடுன்னு சொல்லி 2 தொடை நம்ம தொடை இருக்குல்ல, தொடைகள் தொடைகளின் சந்துகளில் அங்கே பரவி இருக்கிறதாக சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு மறுபடியும் திரும்ப ஒரு பேரதிர்ச்சி, தலையில் இடி விழுந்தது போல் ஆனது.
எங்கள் அப்பா அவருக்கு போய் இப்படியா கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேலே இருப்பார். இந்த மாதிரி நேரங்களில் இவருக்கு இப்படி ஒரு வியாதி வந்து விட்டதே என்று சொல்லி மிகவும் மனம் கசந்து அழுதோம். குடும்பமாக ஆண்டுடைய பாதத்திலே நாங்கள் உட்கார்ந்தோம். அவருக்காக நாங்கள் ஜெபித்தோம். சரி, இங்கே பார்க்க வேண்டாம், கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லி ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். அங்கே போய் டெஸ்ட் எடுத்தாங்க. அவங்களும் இதே வார்த்தை சொன்னாங்க, அந்த 2 கட்டிகளையும் அகற்றி விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு சொல்லி முடிவு பண்ணி நாங்கள் அந்த மருத்துவமனைக்கு கடந்து சென்றோம். நாங்கள் செய்த ஜெபம் என்னவென்றால், கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டார். அந்த இடங்களை தவிர, கவனிங்க, அந்த இடங்களை தவிர வேறு எங்கும் பரவக்கூடாதுங்க ஆண்டவரே, இதோட போகட்டும், அவர் பரிபூர்ண சுகமாகணும், நீங்கள் அற்புதம் செய்ய வல்லவர் சொல்லி நாங்கள் கண்ணீரோடு குடும்பமாக ஜெபித்தோம். போதகர் அவர்கள் வந்து ஜெபித்தார். எல்லாரும் ஜெபித்தீங்க நீங்கள். அதே போல் அங்கே போய் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு எங்கள் பக்கமாக நாங்கள் ஒரு செக்கப்புக்காக ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டார். ஒன்றும் தொந்தரவு இல்லை, நீங்கள் தைரியமாக வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் போய் செக்கப்புக்காக போயிருந்தோம். ஆமேன். என்ன ஒரு அதிசயம், அற்புதம் என்னவென்றால், வேறு எங்கும் அது பரவவில்லை. ஆமேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. எங்கள் அப்பாவிற்கு மனதிறங்கினார் ஆண்டவர். எங்கள் குடும்பங்களில் என்னையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார், எங்கள் அப்பாவையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். உயிருள்ள சாட்சியாக உங்கள் மத்தியிலே இதை நான் உங்கள் மத்தியிலே கூறிக்கொள்கிறேன். அவருக்கு மருந்து மாத்திரை கூட இனிமேல் வேண்டான்னு சொல்லிட்டாரு டாக்டர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்டதான ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் எங்கள் குடும்பங்களுக்கு இந்த வருடங்களிலே, இந்த 2024ஆம் வருடங்களிலே செய்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. வாழ்நாள் முழுவதும் இந்த ஏசப்பாவிற்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாகவும் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கீழ்ப்பணிந்து நடந்து வாழ்பவர்களாகவும் அவருடைய சாட்சியை எங்கும் பறைசாற்றுகிறவர்களாக, எங்கும் கூறுவர்களாக நாங்கள் இருப்போம் என்று இந்த நேரத்திலும் கூட இந்த சாட்சியை உங்கள் மத்தியிலே நான் பதிவிடுகிறேன். பரிபூர்ண சுகத்தை கொடுத்த எங்கள் அப்பாவிற்கு ஸ்தோத்திரம். எனக்கும் சுகத்தை கொடுத்த ஏசப்பாவிற்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறேன். ஆமென்.